நான் எப்ப வேணாலும் கைது செய்யப்படலாம். அமைச்சர் சக்கரபாணி என்னை கண்டு பயந்துட்டு இருக்காரு. இப்போ சொல்றேன், அமைச்சர் சக்கரபாணியை எதிர்த்து வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல்ல ஒட்டஞ்சத்திர தொகுதியில தாமரை சின்னத்துல நான் நிக்க போறது கிடையாது. அதனால அமைச்சர் சக்கரபாணி என்னை கண்டு பயப்படாதீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். எதுக்காக நான் கைது செய்யப்படலாம்னு சொல்றேன்னா, நேற்றைய தினம் வேடசந்தூர்ல பொறுக்கி பைய, ரவுடி பைய, திருட்டு பைய, ஜகன் எனக்கூடிய திமுகவோட இளைஞரணி நிர்வாகி ஒருவரை வீட்டுக்குள்ள புகுந்து நிர்வாணப்படுத்தி தாக்கி இருக்கான் அப்படின்னு ஒரு வீடியோவை பதிவு பண்ணியிருக்கேன். அதுக்கு அமைச்சர் சக்கரபாணியும் கத்தி குத்தி வீராசாமிநாதனும் ஒரு ஆளை செட் பண்ணி, நான் தாங்க அந்த வீடியோல இருக்கிறேன், ஜகன் என்னதாங்க வந்து அடிச்சாரு, நாங்க இப்ப சமாதானமா போயிட்டாங்க, பாரதி இந்த வீடியோவை லீக் பண்ணிட்டாருங்க, அவரை கைது பண்ணி ஆகணுங்க, எனக்கு மன உளைச்சலுக்கு உள்ளாயிட்டானுங்கன்னு ஒரு ஆளை செட் பண்ணி எம்எல்ஏ கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சிருக்காங்க. நம்ம காவல்துறை தான் பாஜக காரமான கேஸ் கொடுத்தா லட்டு மாதிரி கைது பண்ணி உள்ள வச்சிருவாங்களே, அதனால எப்பனாலும் கைது பண்ணி உள்ள போறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அமைச்சர் சக்கரபாணி அவர்களே, நான் உங்களை எதிர்த்து நான் நிக்க மாட்டேன், பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு சொம்படிக்கிறானுங்கல்ல, வேடசந்தூர்லயும் ஒட்டஞ்சத்திரத்திலையும் நத்தத்திலையும் திண்டுக்கல் மாவட்டத்திலையும் உங்களுக்கு சொம்படிக்கிறானுங்கல்ல, எவனுக்காச்சும் திராணி தெம்புன்னு இருந்துச்சுன்னா என் கூட ஒண்டி கொண்டி ஸ்டேஜ்ல விவாதம் பண்ணலாமா, இல்லாட்டி லைவ்ல விவாதம் பண்ணாமா? நீங்க 30 வருஷமா இந்த தொகுதிக்கு என்னத்தை கழட்டினீங்கன்ட்டு விவாதம் பண்றதுக்கு திமுக எவனுக்காச்சும் அறிவு மயிர் இருக்கா? அறிவு மயிர் இருக்கானே என்னோட வார்த்தையை சொல்றேனே. எல்லாரும் என்ன சொல்றானுங்க, எலெக்ஷன் முடியட்டும் பாரதி உன்னை தூக்கிடுவோம், எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தூக்குவீங்க நொட்டுவீங்க, எவனுக்கு அறிவு கிடையாது தானே. பயப்படாதீங்க சக்கரபாணி, இந்த எலெக்ஷனுக்கு நான் உங்களை எடுத்து நிக்க போறது கிடையாது. அண்ணாமலை அவர்களுக்கு வேலை செய்ய வேண்டியது இருக்கு, அண்ணன் சூர்யா அவர்களுக்கு வேலை செய்ய வேண்டியது இருக்கு, திரு பழனி கனகராஜ் அவர்களுக்கு வேலை செய்ய வேண்டியது இருக்கு, இப்படி எங்க கட்சியில கூடிய நிர்வாகிகளுக்கு நான் வேலை செய்ய வேண்டியது இருக்கு. அதனால உங்களை எடுத்து நான் நிக்கிறதுக்கு எனக்கு நேரம் கிடையாது. பயப்படாதீங்க, வீட்டுல போய் அழுகாதீங்க. உங்களை பத்தி நிறைய விஷயங்களை லீக் பண்ண வேண்டியது இருக்கு. சுருளின்னு சொல்லி ஒரு மேட்டர் இருக்கு, குழந்தை வேடப்பர் கோயில் ஒரு மேட்டர் இருக்கு, அடுத்து மலிசாமலையில ஒரு மேட்டர் இருக்கு, தொப்பமடியில ஒரு மேட்டர் இருக்கு, இந்த மாதிரி பல மேட்டர்கள் இருக்கு, நான் லீக் பண்ணணும். அது வரைக்கும் என்னை கைது பண்ணாம பாத்துக்கோங்க. என்னை கண்டு பயப்படுறீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என் மேல பயம்னா தாராளமா அரெஸ்ட் பண்ணுங்க அண்டா சக்கரபாணி அவர்களே. இப்போ சொல்றேன், மேல பயம் இருந்தா மட்டும் அரெஸ்ட் பண்ணுங்க.